2ஆம் வகுப்புக்கு டிஹெச் புக்கு. என் நினைவில் காலம் 10 நாட்கள். முதல் நாள் குழந்தைகள் தன்னை பற்றி கூறுதல் அப்படின்ற இதில் உள்ளத மாணவர்களுக்கு தன்னை பற்றிய அறிமுகப்படுத்துகிறது. அதே மாதிரி அவங்களே அறிமுகப்படுத்த வைக்கணும். குழந்தைகளோட 2ஆம் வகுப்பு பாடப்புத்தகம் என்னை பற்றி அதை மாணவர்கள் அந்த சைடில் இருக்கிறத முதல்ல கவிதா என்னென்ன சொன்னாங்கிறத பார்க்க சொல்லணும். அப்புறம் அவனுக்கு அந்த பொண்ணோட ஃபோட்டோ வச்சு அவளுக்கு பிடித்ததை இந்த மாணவர்களை எழுத வைக்கணும். இன்று எனது உணர்வுன்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்கிறத அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத அந்த பொண்ணையே செய்ய வைக்கணும். டிஹெச் புக்கில் நாள் 2 பாடல் நேரம் செய்யாதுங்கிற பாடலை அசைவுகளோடு செய்ய வைக்கணும். மாணவர்களை திரும்ப மாணவர்களை பாட வைக்கணும். அடுத்தது வண்ணமிடுக, அதையும் மாணவர்களை வண்ணமிட வச்சிடணும். பாடப்புத்தகத்தில் செய்யாத பாடல் இருக்குது. அந்த பாடலை மாணவர்களை ஏற்கனவே நம்ம பாட வச்சோம்னா அந்த பாடுறதை படித்து மாணவர்கள் திரும்பியும் பாட வைக்கணும். வண்ணமிடுகன்னு கொடுத்துருக்காங்க, அந்த வண்ணமிடணும் மாணவர்களை. அந்த முதல்ல மேலே கொடுத்துருக்காங்களே அதே மாதிரி கீழே மாணவர்களை வண்ணமிட வைக்கணும். நாள் 3 டிஹெச் புக்கில் வட்டத்தில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி மாணவர்களை முதல்ல நம்ம ஆசிரியர்கள் செய்ய வைக்கணும். அப்புறம் எழுத்தை நிரப்புக, சொல்லுக்கு உரிய படம் வரையணும். இதையும் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்துடணும். பாடப்புத்தகத்துலேயும் வட்டத்தில் வைக்கலாம், வலது இடது அந்த இது தொலைவெல்லாம் சொல்லி அந்த மாணவர்களை அந்த வட்டத்தில் போய் வைக்க வைக்கணும். எழுத்தை நிரப்புக, சொல்லுக்கு உரிய படம் வரைக அப்படின்னு சொல்லி அதில் உரல் அப்படின்னு சொன்னால் உரலை வரைய படைத்தா அதில் வரைய வைக்கணும். இப்படி எல்லாத்தையும் வரைய வைக்கணும் மாணவர்களை. நாள் 4 டிஹெச் புக்கில் எது எங்குள்ளது படம் பார்த்து எழுதுக அப்படின்னு சொல்லி மாணவர்களை முதல்ல சொல்லிக் கொடுக்கணும் நம்ம. அப்புறம் அவங்க மாணவர்களை அவங்களோட புக்கில் எழுத வைக்கணும். வேறுபட்ட சொல்லை வண்ணமிடுக, காரணம் கூறுக, அதையும் மாணவர்களுக்கு பாடப்புத்தகத்தில் இது இருக்குது, இது எங்கே உள்ளது படம் பார்த்து எழுதுக அப்படின்னு சொல்லி மாணவர்களுக்கு அதை காமிச்சு மாணவர்களே அந்த படத்தை பார்த்து எழுத வைக்கணும். உரிய வண்ணமிடுக, பெயர் எழுதுங்கன்னா அதில் போட்டிருக்க அந்த எழுத்துக்களை வண்ணமிட சொல்லி மாணவர்களை கீழே எழுதி மாணவர்களை திரும்ப பயிற்சி. டிஹெச் புக்கில் நாள் 5 முதல் எழுத்தை மாற்றி மாணவர்களை எழுத வைக்கணும். முதல்ல சொல்லிக் கொடுக்கணும். முதல்ல அடுத்து அதே படத்தில் வேறுபட்ட வட்டமிட்டு பெயரை டிக் செய்ய வைக்கணும். புத்தகத்தில் இது இருக்குது, முதல் எழுத்தை மாற்றினா கிடைக்கும் சொல்ல எடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கிறத பார்த்து அந்த மாணவர்கள் அங்கே எழுத வைக்கணும். அதுமாதிரி படத்தில் வேறுபாடுகளை வட்டமிட்டு பெயரை எழுத வைக்கணும். டிஹெச் புக்கில் 6வது நாள் உரிய சொல்லுது கண்டுபிடித்து எழுதுக அப்படிங்கிறத மாணவர்களை சொல்லிக் கொடுத்து எழுத வைக்கிறது தான். பாடப்புத்தகத்தில் இருக்குது, உரிய சொல்லுது கண்டுபிடித்து எழுதுக அப்படின்னு சொல்லி மாணவர்களை எழுத வைக்கணும். அப்புறம் சொற்களை கண்டுபிடித்து எழுத வைக்கணும். டிஹெச் புக்கில் 7வது நாள் சொல்லுக்குள் சொல்லுள்ள சொற்களை எடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லி மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அப்புறம் வண்ணமிடுக, பெயரை எழுதுக, அது மாதிரி பாடப்புத்தகத்தில் அது இருக்குது, மாணவர்களை எழுத வைக்கணும். 8வது நாளில் கடற்கரைக்கு வந்த யானை அந்த கதையை மாணவர்களுக்கு சொல்ல வைக்கணும். யானையை பற்றிய பாடலையும் மாணவர்களை பாட வைக்கணும். அப்புறம் சொற்களை இணைத்து எழுதுனா தொடருக்கு உரிய படத்தை டிக் செய்யணும். இது 8வது நாள். கடற்கரைக்கு வந்த யானை பாடப்புத்தகத்தில் இருக்குது, அதை பார்த்து மாணவர்களை சொல்ல வைக்கணும். எல்லோரும் அதுக்கப்புறம் என்ன வந்தது அப்படின்னு அந்த பிள்ளையிலேயே இந்த மாதிரி செய்ய வைக்கணும். இது சொற்களை இணைத்து எழுத வைக்கணும். அப்புறம் தொடருக்கு உரிய படத்தை டிக் செய்யணும். நாள் 9 எது சரி வண்ணமிடுக, காரணம் கூறுக. டிஹெச் புக்கில் தான் நானும் படிப்பேன் வண்ணமிடுவேன், அப்புறம் கண்டுபிடி. இது 9 நாட்கள். 9 நாள்லே விழுமியம் வாழ்வியல் திறன்கள் பெறுதல் இருக்கு இல்லையா, இதுக்கு ஒரு புக்கு கொடுத்துருக்காங்க, அதையும் மாணவர்களுக்கு கற்பிக்கணும். பாடப்புத்தகத்தில் எது சரி வண்ணமிடுக, காரணம் கூறுகன்னு இருக்குது, அதை மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்.
அடுத்து விழுமிய வாழ்வியல் திறன்கள் பெறுவதற்கான கலந்துரையாடல் வந்து புத்தகமே இருக்குது, அதையும் சொல்லிக் கொடுக்கணும். இது என்னென்ன மொழி அறிவு பெற்றிருக்காங்கிறத மாணவர்களை டிக் பண்ண சொல்லணும். நானும் படிப்பேன் வண்ணமிடுவேனையும் மாணவர்களை செய்ய வச்சிடணும். கண்டுபிடியும் மாணவர்களை கண்டுபிடிக்க வைக்கணும். பொருத்தமானதை இணைக்கணும். இதோட இந்த பாடம் முடிஞ்சதுமா. வாழ்வியல் திறன்கள் மற்றும் விழுமிய கல்வி 2ஆம் வகுப்புக்குள்ளது இது புத்தகம். 1வது படத்தில் குக்கி கோழி குஞ்சு, இதை வந்து மாணவர்களை படம் வரைய வைக்கணும். இதோட முடிஞ்சிடுமா? இது 10வது நாள் வந்து கூடுதல் நாள். இதில் என்னென்ன பாடம் நடத்த முடியலையோ திருப்ப மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம், எல்லாம் பண்ணலாம் 10வது நாளில். கற்றல் விளைவுகள்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் மாணவர்களுக்கு சரியாக இருக்கான்னு பார்க்கணும். அனுபவ பகிர்வு. இதோட 1வது பாடம் முடிஞ்சிச்சு. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.